சண்டே ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபிஷ் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க. நேற்று சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்த ஒரு பெரிய ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன மசாலான்னு நம்ம ஃப்ரை பண்ணுக்கு என்ன மசாலா ஆட் பண்ணுவோமோ அந்த மசாலா எல்லாமே அதில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அந்த மசாலாவில் ஊற வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் போட்டு நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதை ஃப்ரை பண்ணுறது ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது. ஒரு 75% தான் அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதையும் நம்ம சூடாடுறதுக்காக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறோம். வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பேஸ்ட்டுக்குள்ள திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிக்க போகிறோம். வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு 2 க்ரீன் சில்லியை வந்து அதுலேயும் கட் பண்ணி போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காவை எல்லாத்தையுமே எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்காக வெள்ளைப்பூடியும் இஞ்சியும் கொஞ்சமாக எடுத்து நான் இன்றைக்கி மிக்சியில் போட்டு அடித்து எடுக்காமல் வந்து உரலில் போட்டு நான் அதை நல்லாவே அடித்து எடுத்துருந்தேன். அதை உரலில் போட்டு இடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம் எல்லாமே ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து கிண்டி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணி பொன்னிறம் வர்றது வரை நல்லாவே அதை வறுத்தெடுத்துக்கணும். அது கொஞ்சமாக பொன்னிறம் வர்றது வரை நல்லாவே வறுத்தெடுக்கணும். அது சீக்கிரமாக பொன்னிறம் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நீங்கள் வறுத்தீங்கன்னா சீக்கிரமாக பொன்னிறம் ஆகிடும். இஞ்சி பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணணும். இஞ்சி பேஸ்ட்டை ஆட் பண்ணி அந்த இஞ்சி வாசனை போகிறது வரை நல்லா வறுத்தெடுத்துட்டு கொஞ்சமாக அண்டிப்பருப்பு, உலர்ந்த திராட்சை எல்லாமே அதில் ஆட் பண்ணி அந்த ஃப்ளேவருக்காக நம்ம அதையும் வந்து நல்லாவே வறுத்தெடுக்கணும். வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணி அந்த தக்காளியும் வந்து நல்லா கிண்டி எடுத்துகிட்டு அது நல்லா வந்து கரைஞ்சி போகணும். அந்த அளவுக்கு நம்ம கிண்டி எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பை பார்த்து நீங்கள் உப்பையும் ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டி எடுத்துடுங்க. அது நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது தேவையான மசாலா ரெடி பண்ணணும். மசாலாக்கு உள்ள வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணல, ஆனால் என்னெல்லாம் ஆட் பண்ணுன்னு சொல்கிறேன். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி, கரம் மசாலா, கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயத்தில் ஒரு 10 சின்ன வெங்காயம் எல்லாம் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணி அந்த மசாலா வாசனை போகிறது வரை நல்லாவே கிண்டி எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தண்ணியை ஆட் பண்ணி அதில் நீங்கள் நல்லா கிண்ட ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மணத்துக்காக நம்ம அந்த மல்லி இலையை கொஞ்சமாக இதில் வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம தூவி அதையும் நல்லா கிண்டி எடுத்துகிட்டு இந்த மசாலா வந்து நல்லா கொதித்து வர்றது வரை நல்லா கிண்டி எடுத்துகிட்டு இந்த மசாலா நல்லா கொதித்து வரணும். அந்த நல்லா கொதிநிலை வந்த உடனே அப்படின்னா நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி தான் நம்ம எடுத்துக்கோம். அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி இது வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து 1 கிலோ பாசிமதி அரிசி எடுத்திருந்தேன். அது அடுப்பில் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கும் தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா பிரியாணி இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மசாலையில் உப்பு சில நேரங்களும் திகையாமல் இருக்கும். அதுக்காக நம்ம சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பை போட்டுட்டு நம்ம கரெக்டாக உப்போட ரேஷியோ எல்லாம் பார்த்து கரெக்டாக நம்ம அதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சாதத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தழையெல்லாம் போட்டு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் அதை நல்லா குக்காகி வந்ததும் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி. ஈஸியாக நீங்கள் வீட்டில் செய்கிற ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஃபைனலாக வந்து என்னென்னா